கீதா, உங்களோட ட்ரீம் பிளாட்டர் பேர் என்ன? இந்த டிஷ்ஷு பேரை விட நான் இந்த டிஷ்ஷை பற்றி ஏன் இந்த டிஷ் நான் சூஸ் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஒரு விமனாக மீடியாக்குள்ளே வரணும்னு டிசைட் பண்ணி உள்ளே வந்து அதில் ஒரு பாயிண்ட் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அது ஈஸியாக எல்லாருக்குமே நடந்துடுறது கிடையாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வர பெண்களுக்காக விமென் இன் மீடியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிளேட். இது வந்து ஏன் பசில்ஸாக வச்சேன்னா, நம்ம லைஃபே வந்து பசில் தான். ஜிக்ஸா பசில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே புரியாது. எது ஸ்டார்ட், எது எண்டு, எதுவுமே நமக்கு புரியாது. ஆஸ் வி புட் ஆன் த பீசஸ், எல்லா பீசஸும் பண்ணும்போது தான் அதோட மீனிங் அண்ட் எல்லாமே நமக்கு புரிய வருன்றதுனால தான் இந்த பசிலை நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஸ்டார்டிங் வேற ஒன்பதும் வேற ஷெஃப். ஒன்று வந்து ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா, என்ன மாதிரியோ இல்லை எல்லாரும் பேக்ரவுண்டே இல்லாமல் மீடியாக்குள்ளே வர ஆட்கள் இருக்காங்கல்ல. ஸோ எங்கள் ரூட்ஸை காட்டுறதுக்காக நான் ரைஸ் வச்சு ஒன்று பண்ணோன்னு ரைஸ் அண்ட் ஆல்மண்ட் வச்சு ஒரு ஃபிர்னி பண்ணியிருக்கேன். அப்புறம் ரோஸ் அண்ட் பிஸ்தாவில் ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். அது எதை காட்டுதுன்னா, சொல்லு, தைரியமா சொல்லு. சாரி, ரிலாக்ஸ் சார், டேக் யூர் டைம், டேக் ஈஸி. ரோஸ் அண்ட் பிஸ்தா என்னன்னா, என்றைக்குமே ஒரு நாள் சந்தோஷமா இருந்துராது. ஒரு நாள் ஷூட் வந்தால் ஒரு நல்லது நடந்ததுன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு பிஸ்தாஷோ ஃப்ளேவர் ஒன்று வருன்றதுனால நான் அது வச்சுருக்கேன். ஆப்பிள் அண்ட் சின்னமன் போட்டு ஒரு பேஸ் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, நாங்கள் பண்ணுற சாக்ரிஃபைசஸ் குறிக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். மேங்கோ அண்ட் கோகனட் ஜெல்லி பண்ணியிருக்கோம். அது என்னென்னா, நாங்கள் என்ன தான் ஸ்வீட்டாகவே இருந்தாலும் நாங்கள் வெரி ஃப்ளெக்சிபிள். எங்களை எவ்வளோ தான் அடித்தாலும் நாங்கள் ஜெல்லி மாதிரி நாங்கள் பவுன்ஸ் ஆகிட்டே இருப்போன்றதை காட்டுறதுக்காக மேங்கோ ஜெல்லி பண்ணியிருக்கேன். பொமோகிரனட் மூஸ் பண்ணியிருக்கேன். எதுனாலுமே நாங்கள் உடனே எமோஷ்னல் ஆகி கரைஞ்சிருவோம். அதை டெபிக் பண்ணுற மாதிரி நான் ஒரு மூஸ் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். பெரி அண்ட் யோகட். நாங்கள் என்ன தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே அந்த ஒரு நக்கலும் இருக்கும், அந்த கேலி கிண்டல் எல்லாம் இருக்கும். அதை டெபிக் பண்ணுற மாதிரி பேஸ் பண்ணியிருக்கேன். டீயில் ஒரு பனக்கோட்டா பண்ணியிருக்கேன். அது வந்து எங்களோட ஸ்லீப்லெஸ் நைட்ஸை குறிக்கிறதுக்காக நான் பண்ணியிருக்கேன். பான் ஷாட் வந்து நாங்கள் என்ன தான் பார்க்க ஃப்ரெஜைலாக இருந்தாலும் வெரி ஸ்ட்ராங் இன்சைடுன்னு காட்டுறதுக்காக நான் அந்த பான் ஷாட். பைனாப்பிள் அண்ட் சில்லி போட்டு நான் பண்ணியிருக்கேன். என்ன தான் கோவம் இருந்தாலும் வெளியே ஸ்வீட்டாக தான் காட்டுவோன்றதுக்காக அந்த பைனாப்பிள் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீசஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா, நீங்கள் எங்கள் லைஃபே நீங்கள் பசில் சால்வ் பண்ணுற மாதிரி அது டெபிக் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன். இது எல்லா பீசஸும் சேர்ந்தாதான் எங்களோட மீடியா லைஃப் வந்து சேர்க்க முடியும்.